Hi everyone, this is Achievers Educational Academy. ஸோ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 4 ஆல்டர்னேட்டிவ் சயின்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் ஹெச்சில் கான்சனன்ட் ஹச்சு பற்றி பார்ப்போம். ஹச்சுக்கு நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, 2 சைன் இருக்குது, அதாவது அப்வேர்டில் ஒன்று, அதே மாதிரி டவுன்வேர்டில் ஒன்று. ஸோ இந்த அப்வேர்ட் சைன் டவுன்வேர்ட் சைன் எந்தெந்த பிளேஸஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரூல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கே அண்ட் ஜி ஃபாலோடு பை, அதாவது ஹச்சுக்கு அப்புறம் கேஆர்ஜி வந்துச்சு அப்படின்னா நம்ம மோஸ்ட்லியில் ஃபுல்லாகவே வந்து நம்ம டவுன்லோடு ஹச் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற இடத்துல எந்த ஹச் வந்து வாட்டமாக இருக்கோ அந்த இது வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹச்சு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்சு மட்டும் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் வவ்வல் தான் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த கான்சனன்ட்டும் இல்லை. தென் வந்து கே அண்டு ஜி, அதாவது கே அண்டு கே சவுண்டு ஃபாலோ பண்ணி வருது, ஹச் ஃபாலோடு பை இந்த சவுண்ட் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டவுன்லோடு ஹச் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக் கே சவுண்டு ஃபாலோ பண்ணி வருது இல்லைங்களா, ஸோ அங்கே டவுன்லோடு ஹச் தான் யூஸ் பண்ணுவோம். ஹே அதே மாதிரி ஹே மட்டும் தனியாக இருக்கிறனால டவுன்லோடு தான் யூஸ் பண்ணுவோம். ஹோப் அப்படின்றது நம்ம அப்வேர்டு வந்து வாட்டமாக இருக்குன்றனால அப்வேர்டு சைன் யூஸ் பண்ணுறோம்.